ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் பைத்தான் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2022. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஐடி. பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், C#, C++, நிறைய லாங்குவேஜுக்கான சப்போர்ட் இருக்குது. மொபைல் அப்ளிகேஷனும் இதில் பண்ணிக்கலாம், வெப் டெவலப்மெண்ட்டும் இதை பண்ணிக்கலாம். ஸோ இது மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட். ஸோ இதில் எல்லா அப்ளிகேஷனும் எல்லா லாங்குவேஜுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பைத்தான் செலக்ட் பண்ணணும். பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ், லினக்ஸ் நிறைய ஓஎஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் டிஃபால்ட்டாக ஆல் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானுக்கு வந்து இவ்வளோ ப்ராஜெக்ட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காக என்ன பார்க்குறோன்னா கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ அதனால் வந்து இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், இல்லைனா கன்சோல் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய பேசிக்கான ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். ஸோ இந்த ஐடியில் பைத்தானுக்கான பேசிக் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பைத்தான் வித் மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பைத்தான் வித் வெப் டெவலப்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா நிறையா சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ ஐடியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடியில் நீங்கள் பைத்தனுக்கான டீட்டெயிலாக வந்து நிறையா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பைத்தன் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். தென் கிளிக் நெக்ஸ்ட். இது வந்து என்னென்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம். ஸோ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து டிஃபால்ட்டாக விட்டுலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டோர் ஆகிறதுக்கான லொக்கேஷன் இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் சிஸ்டத்துக்கு ஏற்ற நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சொல்யூஷன் நேம் வந்து ப்ராஜெக்ட் நேம்லேயே க்ரியேட் ஆகும். இது நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நிறையா ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு நேம் வந்து மாற்றுறேன், க்ரியேட். ஸோ இதுதாங்க வந்து விஷுவல் ஸ்டுடியோட ஹோம் பேஜு. ஸோ இது வந்து சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோயர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இது வந்து எடிட்டர், இதிலே ஒரு எடிட்டர் இருக்கும். ஸோ இது நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக அவங்களே வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபைலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து கோட் பார்ட்டு. ஸோ இப்போ நான் எப்படி வந்து கோட் போடுறேங்கிறத பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான். கண்ட்ரோல்-S சேவ் பண்ணுறதுக்கு. தென் இது வந்து பைத்தான் வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ். ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்பைல் பண்ண தேவை, டேரெக்டாக இருந்து ரன் பண்ணால் போதும். ஸோ டீபக்கில் வந்து ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்துடும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து இப்போ அடுத்ததான் நான் ஒரு ஃபைல் போடுறேன், செகண்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரண்ட் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் செலக்ட் எ நியூ ஐட்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பைத்தான் கிளாஸை செலக்ட் பண்ணுங்கள். நேம் வந்து டிஃபால்ட்டாக அதே வந்துடும். நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஆடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் போட்டாச்சு. இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நல்லா ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரன் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகல, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. அப்போ வந்து ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபைல் வந்து பைத்தான் ஆப்னு இருக்குது. ஸோ இதை எரேஸ் பண்ணிவிட்டு class 1.py அப்படின்னு கொடுத்துருங்க.
ஆக்சுவலாக வந்து அது கூட பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் எந்த டார்கெட் ஃபைலோ அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணுங்கள், செட் அஸ் ஸ்டார்ட் அ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சேவ் பண்ணுங்கள். இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் இதுதான். ஸோ நம்ம கொடுத்த வெல்கம் டு விஷுவல் ஸ்டுடியோங்கிறது வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ. இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு இல்லை, விஷுவல் ஸ்டுடியோ. நார்மல் விஎஸ்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு லைவ் எடிட்டர், அவ்வளோதான். அதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து லிமிட்டட். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்கான பைத்தான் அப்ளிகேஷன் பண்ணலாம், பைத்தான் வித் மிஷின் லேர்னிங் பண்ணலாம், பைத்தான் வித் வெப் டெவலப்மெண்ட்டும் பண்ணலாம், பைத்தான் வித் விண்டோ ஜியோ டெவலப்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியில் நீங்கள் நிறையா வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டுட்டோரியல் வந்து நான் போட்டேன். இப்போ நம்ம இந்த பைத்தான் வந்து என்ன வெர்ஷன் இருக்குன்னா இங்கே பாருங்கள், பைத்தான் 3.1ங்கிறது டிஃபால்ட்டாக இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்குது. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ வந்து கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வெர்ஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் விஷுவல் ஸ்டுடியோ 2022 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த விஷுவல் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 3 GB வந்து உங்களுக்கு தேவை. ஸோ இந்த ஐடியை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் ஆகும் உங்களுக்கு வந்து ரெடிமேட்டாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபீச்சர்ஸ் வந்து ரெடிமேட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த விஷுவல் ஸ்டுடியோ மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும், பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து நீங்கள் உங்கள் மிஷினில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட்டு சிஎம்டி டைப் பண்ணுங்கள். அதில் வந்து பைத்தான் ஸ்பேஸ் வெர்ஷன் டைப் பண்ணுங்கள். ஸோ பைத்தான் வந்து ஆல்ரெடி வந்து 3.110ங்கிறத எஸ்டிக்கு வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணுறதுனால இந்த மாதிரி காமிக்குது. ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா பைத்தான் எஸ்டிக்கு இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ஐடியை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இவ்வளோ தான் வந்து இந்த ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.